السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. இந்த சங்கியான ரமலான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக சுன்னத்தான தொழுகைகள் ஏனைய இபாதத்துகளை செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய காலத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சந்தர்ப்பங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகள், பலவிதமான இபாதத்துகள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். திலாவத்துல் குர்ஆன், ஏனைய தஹஜ்ஜுத் தொழுகை, ஏனைய இபாதத்துகள், இஅ்திகாஃப், இப்படியான வணக்கங்கள் அவ்வப்போது நாங்கள் அதிகமாக இந்த ரமலான் மாதத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இபாதத்துகளில் எல்லாம் மிகவும் இலகுவான ஒரு இபாதத் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்டு நாங்கள் துஆ இறைஞ்சுவது, அவனிடத்திலே எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லி எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, எங்களுடைய குற்றச்செயல்களை மன்னிக்குமாறு இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது ஒரு முக்கியமான இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எங்களால் தீர்க்க முடியாது. அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, அதை எங்களால் நிப்பாட்ட முடியாது. அதிகமான வெப்பமாக இருக்கிறது, அதை எங்களால் தணிக்க முடியாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், காசாவிலே எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட யஹூதிகளுடைய சதியின் மூலம் செய்யப்படக்கூடிய அநியாயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு எங்களால் எந்த விதமான தீர்வுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் எங்களால் முடிந்த ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த மக்களுக்காக, எங்கள் முஸ்லிம்களுடைய 3வது கிபிலாவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸுடைய விடுதலைக்காக, அந்த மக்களுடைய நிலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கின்றது துஆ. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே அதிகமாக இத்தகைய விடயங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்தாபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். வைருசுல் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலே இருந்து மழையை பெய்ய வைத்து பஞ்சத்தை போக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான வேளைகளை ஒவ்வொரு நாளும் மிக அதிகமாக பிழை பொறுக்க தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிழை பொறுக்க தேடினார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்களும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களும் பிழை பொறுக்க தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றுகளிலே, அவர்களுடைய சரித்திரங்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். உதூனி அஸ்தகிப் லக்கும், நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், விடையளிப்பான் என்பதாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அல் குர்ஆன் வசனங்களிலே பார்க்கின்றோம். மாமின் முஸ்லிமின் எதுவோ பிதுஆஇ இல்லா உஸ்தஜீப, ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு துஆவை அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அதற்குரிய பலன் அவனுக்கு கிடைக்கும். ஒன்று, இவன் கேட்கக்கூடிய அந்த விடயம் நிறைவேறி அது துனியாவிலேயே அதனுடைய பலனை அடைந்து கொள்வான். அப்படி இல்லாவிட்டால் அதற்குரிய சவாபு, நாங்கள் துஆ கேட்கின்ற போது அதற்குரிய நன்மைகள் எங்களுக்கு எழுதப்படும். நாங்கள் துஆ கேட்டால் அது வீணாக மாட்டாது. அல்லாஹ் தஆலா அதுக்கு துஆவை, அதனுடைய நன்மையை எங்களுக்கு தருவான். அப்படியும் இல்லாவிட்டால் மறுமை நாளையிலே எங்களுக்கு மேலான சொர்க்க லோகத்திலே நாங்கள் கேட்ட துஆவுக்கான பிரதிபலனை நாங்கள் அடைந்து கொள்வோம். ஆகவே நாங்கள் இந்த நேரமும், குறிப்பாக ஐங்கால தொழுகைக்கு பின்னால், நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இரு கரம் ஏந்தி
பிரார்த்திப்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு அதிகமாக துஆ கேட்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் மாலம் யதா பிஸ்மின், குற்றச் செயல்களை அவன் அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சேத்துக்குள்ளே சேறு நிறைந்த ஒரு இடத்திலே இறங்கி இருக்கின்றோம். அந்த சேத்துக்குழிக்குள்ளே நின்று கொண்டு நாங்கள் துப்புரவு செய்து கொண்டே இருக்கிறோம். தண்ணியை குளிக்கின்றோம், கழுகின்றோம். எப்படி சுத்தம் செய்தாலும் அந்த அழுக்கு எங்களை விட்டு போவாது. எப்போது போவோம் என்று சொன்னால் அந்த குழியிலே இருந்து நாங்கள் வெளியேறி நின்று துப்புரவு செய்கின்ற போதுதான் அந்த அழுக்குகள் எங்களுடைய உடம்பை விட்டு போகும். அதே போன்று நாங்கள் பாவத்தை விட்டு தவிர்ந்து பாவத்திலே இருந்து நாங்கள் நீங்கி அதன் பிறகு நாங்கள் துஆ கேட்கின்ற போதுதான் அந்த துஆவுக்கு பலன் இருக்கின்றது. ஆகவே குற்றத்தை செய்து கொண்டே இருப்பேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அது நடக்காத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் குற்றச் செயல்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். கதியத்தராமி, குடும்பங்களை தவிர்த்து நடந்து கொள்கிறான். உம்மாவோடு பேசுறல்ல, சங்கத்திமாரோட பேசுறல்ல, குடும்பத்தோடு ஒருவரையும் சேர்ந்து நடக்கிறல்ல, சண்டையும் பிரச்சனையும், குடும்பங்களுக்கு எதுவும் கொடுக்கறதும் இல்லை, அவர்களை பார்க்கறதும் இல்லை. இப்படியான குடும்பங்களை தவிர்த்து நடக்காமல் குடும்பங்களை உதறி தள்ளிவிட்டு வாழக்கூடிய மனிதனுடைய துஆவும் அங்கீகரிக்கப்படாது என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே இருந்து பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய குடும்பம் இந்த சங்கியான ரமலான் மாதத்திலே எங்களுடைய உறவினரிடத்திலே செல்ல வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடைகளை கொடுக்க வேண்டும். நாங்கள் எப்படி சந்தோஷமாக நோன்பு நோக்கிறோமோ அதே போன்று எங்களுடைய ஏழை குடும்பங்கள் எங்களிடத்திலே அயல் பாகங்களிலே இருப்பார்கள், எங்களுடைய உறவினர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவு எங்களால் முடிந்தவற்றை கொடுத்து அவர்களும் சந்தோஷமாக நோன்பு நோக்க வேண்டும், நாமும் சந்தோஷமாக நோன்பு நோக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலே இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அத்துஆஉ ஹுவல் இபாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், துஆ என்பது ஒரு வணக்கம். ஆகவே துஆ கேட்கின்ற போது அதுக்குரிய நன்மைகள் எங்களுக்கு எழுதப்படுகின்றது. அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆ என்பது வணக்கத்தில மூளையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உடம்பிலே மூளை எவ்வளவு பிரதானமாக இருக்கிறது. மூளை செயலிட்டு விட்டால், பின் மூளை அடிபட்டு விட்டால் நாங்கள் உணர்வற்றி அப்படியே போய்விடுவோம். எத்தனை வருடம் சென்றாலும் உணர்வு வராது. அது போன்றுதான் துஆ என்பது முஹுல் இபாதா, இபாதத்துடைய மூளையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அத்துஆஉ சிலாவுல் முஸ்லிம், ஒரு முஃமினுடைய ஆயுதம் துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே நாங்கள் எதிரியை தாக்குவதாக இருந்தால் துப்பாக்கி, வாழ்கின்ற ஆயுதங்கள் இருப்பது போன்று எங்களிடத்தே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் துஆ தான். நாங்கள் எந்த அளவுக்கு துஆ கேட்கின்றோமோ அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் அடைந்து கொள்வோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய பகுதிகளிலே, எங்களுடைய ஊர்களிலே, எங்களுடைய நாட்டிலே எத்தகைய விபரீதங்கள் எல்லாம் நடந்தது. அதற்கு நாங்கள் கையாண்ட ஒரே ஆயுதம் இந்த துஆவாக இருந்தது. எங்களுடைய உலமாக்கள், சங்கியானவர்கள் பலர் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு காட்டி தந்த ஒரு நல்ல வழி எதுவென்று சொன்னால் இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே அதுவும் தொழுது விட்டு, சுன்னத்தான தொழுகைகளை தொழுது விட்டு நாங்கள் கேட்கின்ற போது அந்த துஆவுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. ஆகவே குறிப்பாக தஹஜ்ஜத் வேளையிலே நாங்கள் விழுந்து, இது எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்த முன்மாதிரியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு சொன்ன ஒரு வேளை தான் இந்த தஹஜ்ஜுடைய வேளை. அது என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாய் துன்யா, அல்லாஹ் தஆலா ரப்பு முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான். என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்களா இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், என்னிடத்திலே இறைஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கின்றேன், அவருடைய குற்றங்களை மன்னிக்கின்றேன், இதை கேட்கின்றார்களோ அதனை கொடுப்பதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அந்த தஹஜ்ஜுடைய வேளை, ஸஹருடைய வேளை மிகவும் பொறுமையான நேரங்கள். அந்த நேரத்திலே நாங்கள் கொஞ்சம் சிரமத்தை பாராமல்
விழுந்து தொழுது விட்டு நாங்கள் துவா கேட்கின்ற போது என்ன தேவையை கேட்டாலும் அந்த துவா தட்டப்பட மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே முடிந்த அளவுக்கு நாங்கள் இபாதத்தை செய்ய வேண்டும், அதே நேரத்திலே துவா கேட்க வேண்டும். சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முக்கியமான சஹாபி. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போது, யா சஅத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅதே இஜ்தனிபில் ஹராம், ஹராமை நீ தவிர்ந்து கொள். பைன்ன பதனின் தகல ஃபீஹி லுக்மத்துன் மின் ஹராம், ஒரு ஹராமான ஒரு புடி உணவு கூட உண்ட வயிற்றுக்குள்ளே நுழையும் என்று சொன்னால் உன்னுடைய துவா அங்கீகரிக்கப்படாது. ஆகவே நீ ஹராத்தை தவிர்ந்து கொள்ளும். லா யுஸ்தஜாபு துஆஉ 40 யௌமன், 40 நாட்களுக்கு ஹராமான உணவு உன்னுடைய வயிற்றுக்குள்ளே சென்றால் 40 நாளைக்கு உன்னுடைய துவா அங்கீகரிக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வளவு பாரதூரமான விடயம். ஆகவே நாங்கள் ஹலாலான உணவை தேடிக்கொள்ளும், ஹலாலான சம்பாத்தியத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஹராம் எங்களுடைய உடம்பிலே சேர்ந்தால் எங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய வயிற்றிலே ஒரு புடி உணவு ஹராம் சேருமா என்று சொன்னால் லா யுஸ்தஜாபு துஆஹு, அவங்க துவா அங்கீகரிக்கப்படாது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே முடிந்த அளவுக்கு நாங்கள் ஹராமை 100% தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்படும், எங்களுடைய தொழுகைகள் வணக்கங்களும் அங்கீகரிக்கப்படும். நாங்கள் பார்க்கிறோம், பத்ர் யுத்தம் நடந்த தினம் 17வது தினம், இன்று நாங்கள் 18வது தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பத்ர் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட ஒரு முக்கியமான ஆயுதம், வாள்கள், கவசங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அது எல்லாத்தவற்றையும் விட மிகவும் முக்கியமாக நபி அவர்கள் கையாண்ட ஒரு ஆயுதம் தான் துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாத்தோர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே களைத்து மிக தூரத்திலே இருந்து வந்த களைப்பிலே தங்களுடைய வாகனங்களை எல்லாம் கட்டி வைத்து விட்டு சஹாபாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒளிந்து இருந்து தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி அவர்கள் துஆ கேட்கக்கூடிய நேரத்திலே அவருடைய 2 கம்பு கட்டுகளும் தெரிந்தது. அந்த அளவுக்கு கையை உயர்த்தி அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், நடக்கக்கூடிய இந்த பத்ர் யுத்தத்திலே நீ எங்களுக்கு வெற்றியை தராவிட்டால் உலகத்திலே முஸ்லீம் என்ற சமூகமே இருக்க மாட்டாது ரஹ்மானே. ஆகவே இந்த முஸ்லீம் சமூகத்தை காப்பாற்றுவாயாக, நாளை நடக்கக்கூடிய யுத்தத்திலே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்திலே இருந்து சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் அமைதி பெறுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த யுத்தத்திலே வெற்றியை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அன்று இரவெல்லாம் அவர்கள் அழுது துஆ கேட்டுக் கொண்டே இருந்தார்கள். அடுத்த நாள் நடந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் பெரும் வெற்றியை அடைந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நாங்கள் பாவம் செய்கின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் செய்யக்கூடிய பாவம் யாருக்குமே தெரியாது என்று. எங்களுடைய 2 தோற்பியங்களிலே 2 மலக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றார். வைன்ன அலைக்கும் லஹாபிலீன், எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டிய அமரர்கள் எங்களோடு இருப்பார்கள். கிராமன் காத்திபீன், எழுதக்கூடிய மலக்குகள், கிராம் காத்திப் என்று சொல்லக்கூடிய மலக்குகள், சங்கியான எழுத்தாளர்கள் எங்களோடு இருப்பார்கள். வானில் எமீனி வானி ஷிமாலி, எங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் மலக்குகள் எங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாங்கள் என்ன மொழிந்தாலும் என்ன செய்தாலும் அந்த மலக்குகள் எழுதி கொண்டே இருப்பார்கள். நல்ல விடயம் என்றால் வலது பக்கத்திலே இருக்கக்கூடியவர், தீமையான விடயம் என்றால் இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய மலக்குகள் எழுதி கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த மலக்குகளுக்கு அவருடைய பட்டோலையிலே நன்மை பட்டுகளை நிறைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நல்ல விடயங்களை பேச வேண்டும், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். அதே போன்று அதிகமாக நாங்கள் நல்ல இபாதத்துகளை செய்ய வேண்டும்.
துவாவை அதிகமாக இந்த சங்கியான ரமலானிலே நாங்கள் துவாவை அதிகமாக ஓத வேண்டும். தஹஜ்ஜுதிலே இருந்து துவா கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்தருள்வானா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.